That logo music just gets you pumped, right? இனிமேல் நான் போட லென்த்தியான ரிவ்யூ வீடியோக்கு எல்லாமே ஸ்பீக்கர் டைமுங்கிற டைட்டிலோட தான் ஆரம்பிக்க போகுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு பெருசு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு கரெக்டான பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? பெருசுக்கு பெருசானதுனால இந்த படத்துக்கு பெருசுன்னு பேர் வச்சிருக்காங்க. எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சரி, அதை விடுங்க. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இப்படி ஒருத்தனுக்கு சாவு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அப்படிதான் இருந்துச்சு இந்த படம். உனக்கு எப்படி தெரியும்? அதுவா முக்கியம்? மறைக்கிறது தானே முக்கியம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. அது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளஸ். ரெண்டாவது ப்ளஸ் என்னன்னா, இதில் நடிச்சிருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான். இது நான் வழக்கமாக சொல்றதே தான், இருந்தாலும் சொல்றேன். அவங்க ஆக்டிங்கை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, வைபவ், சுனில்குமார், பாலசரவணன், முனிஷ்காந்த், விடிவி கணேஷ், அவங்கெல்லாம் அவங்க பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிகாரிகா, சாந்தினி, தமிழரசன், இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங்கையும் கொடுத்துருக்காங்க. 2 ப்ளஸ் சொல்லிட்டேன். 3வது ப்ளஸ் என்னன்னா, இவங்க இந்த படத்தை ஃபன்னாகவும் காமெடியாகவும் கொண்டு போன விதம் தான். நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க காமெடியோட. அது காலையிலே போயிட்டு இருக்கு. குடிக்கிறதுக்காக படிப்பே விட்டவங்கடா நாங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட ப்ளஸ். அப்படியே நெகட்டிவ்க்கு வந்தோம்னா, இதே ஸ்டோரியை தான் சொல்லுவேன். இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி புதுசாக இருந்தாலும் இவங்க அந்த ஒரு ரீசனை வச்சு ஃபுல்லாக ஜவ்வாக இழுத்து வச்சிருக்கானுங்க. அதுதான் இந்த படத்தோட மைனஸ். அப்புறம் இந்த படத்தில் இருக்க 18+ அந்த டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். செத்தா உங்க அப்பா மாதிரி சாகணும். மாஸ்.